ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ராகவை கண்டுபிடிச்சி குழந்தைய அவன்கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு அவனை அடிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ராகவ் லாரி ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே இறந்துடுறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே விழுந்துடுறான். அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் அவனை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சித்தப்பா போயிடுறாரு. இவங்க எல்லாரும் பாப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் சாரதாமாவும் காவேரி கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறாங்க, பாப்பா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராகவுக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சாரதாவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு தாத்தா எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் காவேரியை அங்கே தங்க சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி இல்லை, எங்கள் அம்மா அங்கே தனியாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல இருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னோன்னா அவங்க அம்மா ஒத்துக்குறாங்க, நீ அங்கேயே தங்கிக்கன்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி கேட்குறாங்க, விஜயை கூப்பிட்டு உங்கள் ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா, ஏன்னா சம்டைம் பாப்பா அம்மா வருவான்னு சொல்கிறா, ஒரு டைம் கேட்டால் அம்மா இல்லைன்னு சொல்கிறா, என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது அப்போது விஜய் உண்மையை சொல்கிறாரு. ஆமாம் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் இப்போது இங்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, அது என்ன பெத்த பொண்ணு இருக்கும் போது எப்படி விட்டுட்ருக்காங்க அப்படின்னும் போது இவர் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாப்பா அங்கே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. என்னை விடுங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட போகணுன்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ குழந்தைய என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட பேசுவீங்களா, என்கிட்ட கோவப்பட மாட்டீங்கல்ல, என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கள்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவங்களாம் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது. இந்த ராகவி இறந்ததுக்கு பசுபதி பழி வாங்க வருவாரா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.